இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விழாவை இன்று பெருமகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த 40 நாட்கள் கழித்து அவருடைய தாயும் தந்தையும் தாங்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தையை யூத சட்டத்தின்படி எருசலேம் ஆலயத்திற்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க செல்கின்றார்கள். யூத சட்டத்திலே ஆண் தலைப்பேறு ஆண்டவருக்கு சொந்தம் யூதர்கள் எழுதி வைத்த ஒரு சட்டமாக இருந்தது. அதனால் அந்த சட்டத்தை மீறக்கூடாது என்பதற்காக தாய் அன்னை மரியாளும் தந்தை தூய சூசையப்பரும் குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கு அவர்கள் அப்படி கொண்டு செல்கிற போது ஒரு சில பொருட்களை ஆலயத்தில் காணிக்கையாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் எழுதப்பட்ட சட்டமாக இருந்தது. அதன் அடிப்படையில் அவர்களால் எது முடியுமோ அதை அவர்கள் ஆலயத்திலே காணிக்கையாக கொடுக்கின்றார்கள். ஆக ஆலயத்திலே இயேசுவை கொண்டு சென்ற போது 2 மனிதர்களை அவர்கள் கண்டுகொண்டார்கள். 2 பேருமே வயது முதிர்ந்தவர்கள்தான். ஆலயத்திலேயே தங்கி இருந்தார்கள். இரவும் பகலும் நோன்பிருந்து ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே மலாக்கி இறைவாக்கினர் முன்னறிவித்தது போல, நீங்கள் எதிர்பாராத நாளில் நேரத்தில் ஆண்டவர் தலைவர் ஆலயத்திற்குள் நுழைவார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அதுதான் இன்று நடந்திருக்கிறது. எருசலேம் ஆலயத்தில் இந்த நிகழ்வு ஒன்றும் புதிதல்ல. ஒவ்வொரு நாளும் பல இடங்களிலிருந்து வந்து குழந்தைகளை இப்படி காணிக்கையாக ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் இன்று நடந்த இந்த நிகழ்வு மிக மிக அதிசயமானது, அற்புதமானது. உலகை படைத்த இறைமகனை இன்று ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றார்கள். இந்த அர்ப்பண நிகழ்வு எதை உணர்த்துகிறது என்றால், எப்படி இறைமகன் இயேசு நமக்கு சொந்தம் என்கிற முறையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ, அதுபோல இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற நாமும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்வதில் நமக்கு எப்போதுமே மகிழ்ச்சி தான். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் சொந்த பிள்ளைகளாகத்தான் பாவித்து வருகின்றார். அதனால்தான் நாம் எப்பொழுது அழைத்தாலும் வருகின்ற கடவுளாக இருக்கிறார். நாம் எப்பொழுது கூப்பிட்டாலும் சரி, நம் முன்னால் தோன்றுகிற கடவுளாக இருக்கிறார். ஏனென்றால் குழந்தைகள் அழுகிற போது, குழந்தைகள் தேடுகிற போது தாயும் தந்தையும் தங்களை மறைத்துக் கொள்வது கிடையாது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கிற தாயும் தந்தையுமே ஒரு குழந்தை அழுகிற போது தங்களை வெளிப்படுத்துகிறார்களே, அதை விட விண்ணக தந்தை நாம் அவரை நோக்கி அழைக்கின்ற போது நம் முன்னால் வந்து நிற்கிற கடவுளாக இருக்கிறார். அதை எப்படி சாத்தியமாக முடியும்? அதைத்தான் சிமியோனுடைய வாக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பல ஆண்டுகள் சிமியோன் காத்திருக்கின்றார். அதனால்தான் பல குழந்தைகளை அந்த ஆலயத்தில் பார்த்திருப்பார். ஆனால் இன்று தன்னுடைய கையில் தூக்கி எடுத்திருக்கிற இந்த குழந்தைதான் இந்த உலகை மீட்கப் போகிறது. அதனால்தான் அவர் சொன்னார், என்னுடைய கண்கள் இன்று மீட்பை கண்டுகொண்டன, இனிமேல் நான் அமைதியாக செல்லலாம். கடவுளை நம்பி வாழ்ந்தால், கடவுளை தேடிக்கொண்டே இருந்தால் அவருடைய வெளிப்பாடு நிச்சயமாக கிடைக்கும் என்பதற்கு இந்த வயது முதிர்ந்த இறைவாக்கினர்கள் சிமியோன், இறைவாக்கினர் அண்ணா நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். வருடம் முழுவதும் அந்த ஆலயத்தில் தான் இருந்தார்கள். நோன்பிருந்து அல்லும் பகலும்
மன்றாடிய அந்த கண்கள் சோர்ந்து போகாமல் கடவுளை கண்டுகொள்ள செய்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக பாவிக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நாம் ஒவ்வொருவருக்குமே புது வகையான வாழ்வை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். எப்படி அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாரோ, அர்ப்பணமாக்கினாரோ, அதுபோலத்தான் திருமுழுக்கின் போதும் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கின்றோம். கடவுளால் கொடுக்கப்பட்ட நம்மை கடவுளுக்கே நாம் திரும்ப கொடுக்கின்றோம். நீங்கள் எங்களை எடுத்துக்கொள்ளலாம், பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம், சொந்த பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளலாம். அதுதான் அன்று நடந்தது, இன்றும் ஒவ்வொரு திருமுழுக்கின் போதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக ஆலயத்தில் கடவுளை தேடி செல்வது, ஆலயத்தில் கடவுளை கண்டுகொள்வது கடவுளுக்கு மிக மிக பிரியமானது. ஆனால் எப்போது வருவார், எப்போது வெளிப்படுத்துவார் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் முன்னால் நிற்கக்கூடிய வல்லமை யாருக்கு கிடைக்கும்? முதல் வாசகத்திலும் சொல்லப்பட்ட உண்மைதான். ஆனால் கடவுளை நம்பிக்கையோடு தேடிக்கொண்டே இருந்தால், அவரை நம்பிக்கையோடு நாடிக்கொண்டே இருந்தால், அவர் தன்னை வெளிப்படுத்துகிற கடவுளாகத்தான் இருக்கிறார். நாம் பல நேரங்களில் ஜெபங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். எப்படியாவது இறைவா எனக்கு உன்னை வெளிப்படுத்தி விடு, நான் உன்னை கண்டிப்பாக பார்த்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில்தான் பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் அமைந்திருக்கின்றன. எங்கேயாவது நான் உன்னை பார்த்துவிட மாட்டேனா, என்னுடைய கண்கள் உங்களை கண்டுகொள்ளாதா என்பதுதான் நம்முடைய எண்ணமும் ஏக்கமுமாக அமைந்திருக்கிறது. அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் கண்களை மூடி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நமக்கு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது, பல நேரங்களில் அந்த வெளிப்பாடு தாமதிக்கப்படலாம். தாமதிக்கப்படுகின்ற போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. இறைவாக்கினர்கள் சிமியோன், அன்னா அவர்கள் கடைசி காலம் வரை ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள். ஒரு நொடி கூட அவர்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை, தளர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. இன்று ஆண்டவர் எனக்கு வரவில்லை, அதனால் ஆலயத்தை விட்டு நான் விலகுகிறேன், நிச்சயமாக இல்லை. தொடர்ந்து வேண்டினார்கள், தொடர்ந்து நோன்பிருந்து மன்றாடினார்கள். அதனால் தான் அவர்களுக்கு கடவுளுடைய வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. நமக்கு ஏன் இன்னும் கடவுள் தன்னை வெளிப்படுத்தவில்லை என்று பார்க்கிற போது நம்மை நாம் கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்திருக்கிறோமா? எல்லா விதமான காரியங்களிலும் கடவுளை முன்னிலைப்படுத்தி கடவுள்தான் எனக்கு எல்லாம் என்று வெளிப்படுத்துகிற கண்களுக்கு ஒருபோதும் அவர் தன்னை மறைத்து கொள்வதே கிடையாது. நம்முடைய ஜெபங்கள் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் நம்மை சோதித்து பார்க்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கின்ற போது ஒரு சில நொடிகள் மட்டும்தான் நம்முடைய புறக்கண்கள் மூடியிருக்கத்தான் செய்யும். ஆனால் அகக்கண்கள் உடனடியாக திறந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் தான் நம்முடைய அகக்கண்கள் மூடியவாறு இருக்கின்றன, கடவுளை நோக்கி இருக்கின்றன. ஒரு சில மணித்துளிகள் கழித்து நம்முடைய கவலைகளை பற்றி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கின்றன. ஆனால் புறக்கண்கள் மூடிதான் இருக்கின்றன. வார்த்தைகளை சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம், ஆனால் உள்ளே இருக்கிற மனது, உள்ளம் எங்கேயோ அலைபாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்தாமல் இருப்பதாக நாம் நினைத்து கொள்ளலாம். அதுதான் உண்மை. என்றைக்கு நம்முடைய ஜெபம் உண்மையாக இருக்கிறதோ, என்றைக்கு கடவுளுக்கு நம்முடைய வார்த்தைகள் நேர்மையாக இருக்கிறதோ, என்றைக்கு நம்முடைய உள்ளத்தை கடவுளுக்காக மட்டும் ஒப்பு கொடுக்கிறோமோ, எந்த இடத்திற்கும் இடம் கொடாமல் நம்முடைய உள்ளம் அலைபாய விடாமல் கடவுளை நோக்கி இருக்கிற போது, கடவுளை தேடுகிற போது நிச்சயமாக நம்முடைய கண்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். இல்லை என்றால் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் வெறும் ஜெபங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். கடைசி வரை இறைவனை கண்டுகொள்ள முடியாமலே போய்விடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளை தேடுங்கள், அவரை கண்டுகொள்ளலாம். அவரை நாடி செல்லுங்கள், அவரை பற்றி கொள்ளலாம். ஏனென்றால் அவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாகத்தான்
பாவித்திருக்கின்றார். நாம் தத்து எடுக்கப்பட்ட, தத்து கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அல்ல, மாறாக சொந்த பிள்ளைகளாக துடைய இரத்தத்தினால் விலை கொடுத்து மீட்கப்பட்டு இருக்கிறோம். நாம் மீட்கப்பட்டு இருப்பது பொன்னோ வெள்ளியோ அல்ல, மாறாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிற போது நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதில் நமக்கு பெருமைதானே. ஆக இன்று எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்காக நமக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாரோ, அதுபோல நாம் எந்தெந்த நேரங்களில் எல்லாம், எந்தெந்த செயலில் எல்லாம் கடவுளுக்கு நம்மை அர்ப்பணமாக்கி கொண்டிருக்கிறோம். உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக கடவுளுக்கு நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் எழுப்புகிற ஜெபங்கள் எல்லாம் கடவுளுக்கு நேர்மையாக இருக்கிறதா? நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறதா? நிச்சயமாக இதை நாம் சோதித்து பார்த்தாலே போதும். நம்முடைய ஜெப வாழ்க்கை நிச்சயமாக ஒரு அடித்தளமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த ஜெபத்தில் கடவுள் குடிகொள்வார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆமென்.